கிணறு மூவி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் மூவி. பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எப்படி சின்ன பசங்களாம் வளர்கிறாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க இந்த சின்ன பருவத்தில் அவங்களுக்கு அதாவது மே மந்த் அந்த மாதிரி லீவ் விடுவாங்க. அந்த லீவில் அவங்க என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் சில ஹர்டில்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, அது வீட்டில் வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மூவி. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம். ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஏன்னா யார் யார் கிராமத்து ஃபேஸ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டிமா நடிச்சிருந்தாங்க, பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் சின்ன பசங்களும் எல்லாருமே பயங்கரமாக அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. டேரக்டராக ஆகட்டும், சின்ன க்ரூ தான், ஆனால் பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வந்து வில்லேஜ்ல எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாது, சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பா வந்து கிட்ஸோட வந்து பாருங்க, ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஸோ அது வந்து வில்லேஜ்ல இருக்கிற பர்சன்ஸ் வந்து எப்படி ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து அவங்களுக்கு கிடையாதுல்ல. ஸோ ஃபுல்லா கிணத்துல தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கதை இருக்கு. நான் ஃபுல்லா வந்து ரிவீல் பண்ண விரும்பல. கண்டிப்பா வந்து பாருங்க, கிட்ஸோட நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல, சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் எண்டிங்கு படம் வந்து அந்த கான்செப்ட் வந்து எண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி வில்லேஜ் சைட் தெரியாத பசங்க, ஐ மீன் சிட்டி எனக்கும் தெரியாது, பார்க்க புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படம் நிஜமே நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது சேலம் தான். நான் அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ்ஸு பார்க்க வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுங்கண்ணா. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாமே பிடிச்சிருந்தது. படத்துல அவங்க அந்த கிணத்துக்காக எல்லாரும் ஓடி போய் அந்த உழுவுறது, அந்த தப்பிச்சு போறது, இது எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க எடுத்த எஃபர்ட் இது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் ரியலா நடிச்சிருந்தாங்க. அது ஃபுல்லா அதை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த சின்ன பையன் அதுக்காக போராடுறான், அது அவர் ஆசைப்பட்டு வாங்குறான்றதுனால அது ஃபுல்லா எமோஷன் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பாட்டியோட கனெக்ட் ஆயிருக்கு. பாட்டிக்கும் அந்த பேரனுக்கும் இருக்க பாண்டிங் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. நல்லா இருந்தது. எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. சைல்ட்ஹுட் மெமரிஸ் அது ரீகலெக்ட் பண்ணுறது. எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. பசங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. செம்மையா இருக்குங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பசங்க 4 பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அந்த கான்செப்டே கோர் கான்செப்டே அதுதான். நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு படம். புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் சொல்லவே முடியாது, நம்மளால கூட அதெல்லாம் பண்ண முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. பிடிச்ச சீன் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த எமோஷனலாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. புரியல. நான் ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி, ரொம்ப சின்னதாக ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நல்லா எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பரவாயில்ல. நல்லா இருக்குது பஸ், நல்லா இருக்குது. நான் சின்ன வயசுல நானும் கிணறு போன மாதிரி இது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்கண்ணா. உண்மையிலே ஒரு கிராமத்து கதை, குழந்தைங்களை வச்சு பார்க்குறனால அந்த கிராமத்திலே வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ நேரம். அதுவும் சேலத்து பேச்சு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கிணறு, அவங்களுக்கு தண்ணி, அது ஒரு கருத்தாக வச்சுருக்குறாங்க. அதில் வந்து அதை யோசித்து பார்க்கும்போது நம்ம ஒரு கிணறு வைக்கணுமேன்ட்டு அந்த பசங்களுக்குள்ளே ஒரு தோணுது. அது வந்து அவங்களுக்குள்ள பாதிப்புலாம் அதில் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் ஒரு கிராமத்தில் நம்ம இருந்து நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி அந்த இதுதான் இருந்தது. உண்மையில நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக அடிச்சிருக்காங்க பசங்க. எதுவுமே பசங்க 4 பேர் சூப்பராக அடிச்சிருக்காங்க. கிணறு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும் பசங்களுக்கு, எதிர் நீச்சல் அடிக்கணும்ட்டு. அப்படியே அந்த வாழ்க்கையே எங்களை கூப்பிட்டு போயிடுச்சு. படம் சூப்பராக இருக்குது. படம் வந்து எல்லாரும் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து பார்க்கலாம். ஒரு கிராமத்து சைடு படம், பார்க்க என்டர்டெய்னர் சூப்பராக இருக்கும். ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒரு நல்ல படம். ஸோ வந்து யாரும் மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க, தேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் விவேக் பிரசன்னா சிங் தான் ப்ரோ. அவர் வந்து ஆக்டிங் சரியான ஆக்டிங் ப்ரோ, செம்ம ஆக்டிங். ஏன்னா அவர் நான் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி பார்த்ததில்ல, சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு ப்ரோ. பசங்களும் 4 பசங்களும் வேற லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஃபர்ஸ்ட் படம் தான் அவங்களுக்கு, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. வந்து மறக்காமல் பாருங்க சார். எமோஷனலாகவே ஒரு டச் ஆயிடுச்சு. எமோஷனல் அட்டாச் எல்லாமே இருக்கு ப்ரோ. காமெடியாகவும் இருக்குது, எமோஷனல் அட்டாச் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. பசங்க அந்த அளவுக்கு திறமையாக நடிச்சுக்கிறாங்க, அருமையாக எடுத்துருக்காங்க. சூப்பராக.
ரசிகம் இல்லை எது ஃபீல் பண்ணுற சீனே கிடையாதுங்க. எல்லாருமே படம் பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆயாவோட சுருக்கு பை நல்லா இருக்கு. ஆயா எங்க ஆயா ஞாபகப்படுத்துற மாதிரி வந்துருச்சு. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது படம் ஓவராலாக சூப்பராக இருக்குங்க. காமெடி சென்ஸ்லாம் நல்லா இருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங் பிடிச்சிருச்சுன்னா அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டி ரொம்ப நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங்னா சூப்பராக இருக்குங்க. கிணறுன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால் வச்சிருக்காங்கன்றது. சூப்பராக இருக்கு ஓவராலாக பார்க்க. படத்துக்கு என்ன ரேட்டிங்? நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க 4 பேரும். ஓகே, அதே மாதிரி டைரக்ஷன்ஸ் புரியல. நல்லா தான் இருக்கு. கரெக்டடா இருந்துச்சு. கொஞ்சம் இருந்துச்சு. அதான் ஒரு கிணறு எப்படி இது வேணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். 4 பேரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. நல்லாவும் இருந்தது படம். கொஞ்சம் தண்ணிக்காக இருக்குன்னா நல்லா இருந்தது படம். படம் நல்லா இருக்கு சார். 4 பசங்க நல்லா சூப்பராக அடிச்சிருக்காங்க. டைரக்டர் நல்ல ஸ்டோரியாக எடுத்துருக்கிறாரு. கிணறு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. பசங்க 4 பேர் நடிச்சது நல்லா இருக்குது. காமெடியாகவும் இருக்குது. ஆனால் கிணறு தோண்டினாங்கல்ல, அதையும் காமிச்சிருக்கலாம்ல. தண்ணி மட்டும் காமிச்சிங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. மூவி சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. எங்களுக்கு அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிணறுக்காக தானே அந்த ஃபுல் மூவியுமே அவங்க ஓடிட்டே இருக்கானுங்க பசங்க. ஸோ அதனாலதான் அதுக்கு கிணறு, அந்த தண்ணிக்காக தான் ஓடுறாங்க. அது நல்லா இருக்கு. ஆமா, இந்த எல்லா மூவியுமே சேலம்ல தான் எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பிடிச்ச சீன் அந்த கிணறு தான். சூப்பரா நடிச்சிருக்காங்க. செம்மையா இருந்துச்சு படம். படம் அருமையாக இருந்ததுங்கண்ணா. சின்ன வயசில் நம்ம அந்த மாதிரி யோசிச்சதெல்லாம் கிடையாது. அந்த கதை உண்மையிலேயே ஒரு அருமையான கதை. நல்லா பண்ணியிருக்கிறாங்க பசங்க. எமோஷனல் அந்த கடைசி சீன்லாம் அது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே அது சரி பண்ணி வச்சு ஒரு கிராமத்தில் இருந்த மாதிரியே இருந்துச்சு இந்த படத்துக்குள்ளே போனது வந்து. அதுதான் பசங்க இளம் தலைமுறைகள் நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா நடிச்சிருக்காங்க. அருமையாக நடிச்சிருக்காங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. என் தம்பியாக நடிச்சிருக்கான். சூப்பராக நடிச்சிருக்கான். எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. 2 தடவை ஃபேமிலியோட பார்க்கலாம். சேலம் பனமரத்துப்பட்டில் எடுத்த படம். அங்கே எல்லாம் கிராமத்தை எடுத்த படம் தான். சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன பையன் கிணத்துல குளிக்க ஆசைப்படுறான். அவங்க வீட்டில் அது இல்லை, அதை எப்படியே தோண்டி கொடுத்து ரெடி பண்ணி இது பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுங்க. சின்ன வயசில் நாங்கள் இது பண்ண மாரியே இருந்தது படம். அந்த காலகட்டத்தில் இருந்தமாரி இப்போ இந்தமாரி இல்லையாங்கிறதா, அந்தமாரி கதை இல்லையாங்கிறதான் ஒரு இது. இந்த மாரி கதை எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப பசங்க நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பசங்க எல்லாமே. பசங்களுக்கு இப்போ கிணறு இல்லை. முதல்லாம் கிணறு இருந்துச்சு. எல்லாமே குளிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ கிணறு இல்லை. அதனால் இப்போ பழைய காலகட்டத்துக்கு மாரி எடுத்துருக்குறாங்க. இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் இருக்கிற கிணறுலாம் மூடிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுனால பரவாயில்ல. கிணறுங்கிறதுனால பசங்களுக்கு தேவை. குளிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு இது மாரி தேவை. கிணறுங்கிறது தேவை. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து வில்லேஜ் பையன் தான். ஆனால் சிட்டியில் வளர்ந்துருக்கேன், வில்லேஜில் வளர்ந்துருக்கேன். எனக்கு நிறையா சீன்ஸ் வந்து என்னோடய வில்லேஜ் லைஃப் வந்து நிறையா ஞாபகப்படுத்துச்சு. படத்தில் நடிச்சிருக்க பசங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டியமாக நல்லா பண்ணியிருக்காங்க. படமே ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வர படம் எல்லாம் ஃபுல்லாக இந்த ஆக்ஷன், ரொமான்ஸ் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு இப்போ இந்த வில்லேஜ் சைடில் இந்த சின்ன பசங்க வச்சு பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வாழை, கிணறு இந்த மாதிரி படங்களும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு தேவை கண்டினியூஸாக. படம் சூப்பராக இருக்குங்கண்ணா. எல்லா இடத்துலையும் இந்த சின்ன சின்ன எமோஷன் சீன்ஸ் எல்லாமே கனெக்டாக இருக்குது. காமெடியும் இருக்குது, எமோஷன் இருக்குது. நல்லா இருக்குது படம். எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். மியூசிக் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸ்க்கும் ஏற்ற மியூசிக் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ளோ எந்த இடத்துலையும் லாகே கிடையாது. ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் மஸ்ட் வாட்ச் தேட்டர்.
அதான் அந்த படம் பாருங்க, அந்த படத்துக்கு ஒரு தேடல்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த தேடல் எப்படி சக்சீட் பண்ணுறாங்களோ அதுதான் படத்தோட கான்செப்ட். அது நான் பாருங்க நல்லா இருக்கும், தேடலை பாருங்க கண்டிப்பாக நல்லா நல்லா இருந்தது. மியூசிக்ஸ் நல்லா இருந்தது, எல்லா ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்தது. கிராமத்து இதெல்லாம் நல்லா இதை காமிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பிடிச்சதுன்னா கடைசி சீன் பாட்டு கிணத்துல தண்ணி வர, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது, ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பேசலாம். படம் காமெடியாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போகும். சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா 4 பசங்களுமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், இதை ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க, நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல பல இதுக்கு போன நினைப்பெல்லாம் அந்த படத்தை பார்த்ததுல இருந்துச்சு. ஃப்ரெண்டு மூலியமா தான், தம்பிங்க ஃப்ரெண்டு மூலியமா தான், தெரிஞ்சவங்க மூலியமா தான். புதுசு எல்லாருமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க டேரக்டர்ஸ் டீம் வந்து ஒவ்வொரு ஊராக போய் யார் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு சும்மா ஒரு சின்ன ஆடிஷன் வச்சு எடுத்தாங்க. அந்த சின்ன ஆடிஷன் வைக்கும்போது செலக்ட் ஆகுறாங்க இல்லைங்க, அப்போ ஸோ அங்கேயே அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல செலக்ட் ஆகி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ இன்னும் அவங்க மேலே போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த காலத்து ஞாபகம்லாம் இப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. வந்ததே அதுலேயே இருந்த மாதிரி வாழ்ந்த மாதிரியே இருக்குது. இந்த குண்டு ஆடுறது, பம்பரம் விளையாடுறது, இதெல்லாம் அருமையான படம். பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், சின்ன வயசுல நான் என்னோட சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கு. பாட்டிமா கேரக்டர் எப்படி பண்ணிருக்காங்க? அது வந்து அல்டிமேட். 4 பேர் நடிச்சாங்களா சார், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பசங்க இன்னும் நல்லா பிக்கப் ஆகி மேலே வந்துடுவானுங்க. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், தம்பி விட்டு பையன் ஒருத்தன், அந்த கனிஷ்குன்னு நடித்தவன். அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? அப்படியே நம்ம அது என்ன ஃபீல் பண்ணுறது, நல்லா தான் இருந்ததுங்க. சேலத்தில் எடுத்துருக்காங்களா? சேலத்தில் படமரத்து தான் எடுத்தாங்க, நிறைய படமரத்து தான் எடுத்துருக்காங்க. தேங்க்யூ. என் பேர் கணேஷ்குமார், நான் கிணறு படத்தில் நடிச்சிருக்கேன். என் படம் நவம்பர் 14 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கலாம், காமெடியாக தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறக்கு ஒரு யூஸாக இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீஹரிக்கிறேன், நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் நிறைய லெவலுக்கு போக முடியும். தேங்க்ஸ். என் பேர் மனோஜ்கண்ணன், நான் கிணறு மூவியில் நடிச்சிருக்கேன். இது ரொம்ப ஓல்டு மூவி மாதிரி காட்டு சைடில் எடுத்தது தான். சூப்பராக இருக்கும், நல்லா ஃபன் தான், ஃபுல்லாக இருக்கும். வாங்க குழந்தைங்களோட வாங்க, கிட்ஸோட வாங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக. தேங்க்ஸ்.